சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்துடைய ஆராய்ச்சி நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அப்படி தெரியணும்னா உங்களுக்கு ஆதி காலத்துல இருந்தே சித்தர் மகன்கள் ஜோதிடத்தை ஆராய்ஞ்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா நமக்கு வரக்கூடிய இந்த 24 மணி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த 24 மணி நேரத்தையும் எப்படி அவங்க பிரிச்சாங்க அப்படின்னு பார்க்க போனா, எப்படி பிரிச்சு ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய நாடிகள் எப்படி உள்ளுக்குள்ள மாறுது அப்படின்னு பார்த்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய நாடிகள்ல எந்த விதமான காந்த அலைகள் பிறக்கப்படுது அப்படின்றதும் பார்த்தாங்க. அதனால இந்த நாடிகள் எல்லாமே எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனோட காந்த அலைகளும் சந்திரனோட காந்த அலைகளும் பிளஸ் நவகிரகங்களோட காந்த அலைகளையும் சார்ந்துதான் இந்த நாடிகள் பிரிக்கப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த ஜோதிடமும் கண்டுபிடிக்கப்பட்டது அவங்களால. எப்படின்னா இப்ப நவகிரகங்களோட காந்த அலைகள் இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இப்ப திங்கக்கிழமை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா சந்திரனோட காந்த அலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம பூமியில செவ்வாயுடைய காந்த அலைகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கிழமைகள்லயும் அந்த காந்த அலைகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்தந்த கோள்களுக்கு ஏற்ப கிழமைகளை பிரிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த ஜோதிடத்தையும் பிரிச்சாங்க. அப்போ ஒருத்தர் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்காரு அப்படின்னா அவர் செவ்வாயோட ஆதிக்கத்துல கண்டிப்பா பிறந்திருப்பாரு. அந்த காந்த அலைகளை தான் அந்த உயிர் ஜனனமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காந்த அலைகளை வச்சுதான் இந்த ஜோதிடத்தையே முழுமையா கணிச்சாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நவகிரகத்தோட காந்த அலைகளை வச்சு கணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண முதல் வேலை எதுனா தன் உடம்புக்குள்ள ஓடக்கூடிய வாசி நாடிகளை ஃபர்ஸ்ட் கணிச்சாங்க. அது நல்லா தெரியுங்க. சந்திர நாடி சூரிய நாடி எப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுதோ அதுக்கு ஏற்பதான் ஜோதிடத்தையும் கணிச்சாங்க. அதனால வாசி யோகத்தின் மூலியமாவோ வாசிய அடக்கணவங்க சொல்லக்கூடிய ஜோதிடத்தின் மூலியமாவோ கண்டிப்பா பலன்கள் மிக துல்லியமா இருக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாசியின் ஓட்டத்தை வச்சுதான் வாசி ஜோதிடமே நாங்க சொல்றோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வாசியில இருந்து ஜோதிடம் சொன்னா கண்டிப்பா அது பழிக்கும். ஏன்னா வாசியில இருந்து ஜோதிடம் சொல்றது அப்படின்னா அந்த மனிதனுடைய உயிர் ஓட்டத்தை வச்சு ஜோதிடம் சொல்றதுன்னு அர்த்தம். அப்போ உயிர் என்னைக்குமே பொய் சொல்லாது. இந்த உடல் தான் பொய் சொல்லுமே தவிர உயிரான அந்த காற்று எப்பயுமே பொய் சொல்லாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த உயிரான காற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காந்த அலைகளின் தொடர்பை வச்சுதான் நவக்கிரக காந்த அலைகளின் தொடர்பை வச்சுதான் வாசி மூலியமா ஜோதிடமே சொல்லப்படுது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வாசி மூலியமா பண்ணக்கூடிய இந்த ஜோதிட முறையில கண்டிப்பா மிக துல்லியமா இருக்கும், மிக மிக உண்மையா இருக்கும். இப்படி இதை கண்டுபிடிச்சதே சித்தர் மகான்கள் தான். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை கண்டுபிடிச்சதும் அகத்திய மகான் தான். அகத்திய மகான் தான் ஆதி மூலமான ஜோதிடத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஜோதிடம் அப்படின்றது சித்தர் மகான்கள் வாசியோக முறைப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க.